ஐயோ அத்தை, தயவு செஞ்சு என் பாஸ பத்தி எதுவும் சொல்லாதீங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா, நீதான் அவனை மெச்சுக்கணும். ஒரு நல்ல முதலாளிக்கு அடையாளம் என்ன? நியாயமான சம்பளம் தரணும். அதுவும் மாசம் 1ஆம் தேதி தரணும். அந்த ஆள் போன மாசம் என்ன பண்ணா? 5ஆம் தேதியில கொடுத்தா. அதானே 1ஆம் தேதி சம்பளத்தை வச்சு அவன் 1000 பிளான் போட்டுட்டு இருக்கா. என்ன அந்த ஆளு? என்ன யோசிக்கிற? உன் பாஸுக்கு போன் பண்ணி விருந்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிடு. பாஸ் ஏன்னு கேட்பாருங்க. முதலாளினா கேள்வி கேட்கத்தாமா செய்வா. நாம தான் புத்திசாலித்தனமா பதில் சொல்லணும். சொல்லு, என் புருஷனுக்கு பேதி புடிங்கிருச்சு, வர முடியாதுன்னு இப்பவே சொல்லிரு. எப்படி குழந்தைய ஐடியா? அண்ணே, அடுத்த வாரம் வர பேதிக்கு இப்பவே சொன்னா நம்ப மாட்டாங்க. பாஸ்கரா, உன் பொண்டாட்டிய பாத்தியா எப்படி நக்கலா பேசிட்டு போறா? நாம போட்ட பாம் நம்ம தலையிலேயே வெடிச்சிருச்சு. அந்த பாம முதல்ல உங்க தலையில போடணும். அண்ணி, நான் அந்த ஜிம்ல சேர்றதுக்கு பைசா கேட்டேனே, ஞாபகம் இருக்கா? இருக்கு. மத்தியானம் நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ஆபீஸ்க்கு? ஆமா. சரி, ஓகேவா? அடியே முயல் அழகி, என்ன கேரட்டியோ குறிச்சுக்கிட்டு இருக்க? கிளம்ப போலாம். இருங்க மாப்ள, அப்புறமா போலாம். இல்ல போய் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல, உப்பு கண்டமெல்லாம் ரெடி பண்ணணும். என்னது? வர ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னில இருந்து ப்ரிப்பரேஷன்ஸா? பரவாயில்ல, இருந்து சாப்பிட்டு போங்க. எனக்கு கிண்டலுங்களா மாமா? என் வீட்டு விருந்துனா சும்மா வா, போட்டு அசத்திர மாட்டேன். என்னடி உண்மையவ சொன்னீங்க? என்னத்த? உப்பு கண்டோம். அடியே நீ ஒருத்தி வாயில சொல்றதுக்கு என்ன? அன்னைக்கு மார்க்கெட்ல சீப்பா இருக்கிற காய்கறி வாங்கி சாம்பாரா வச்சு ஊத்திடுவோம், சரியா? விருந்துடா, கோழி, மீன், முட்டை எல்லாம் இருக்குல்ல. இதான் சாக்குன்னு திங்கிறது கலைச்சிட்டு இருக்கியா? கபர், என்னுடைய கௌரவத்துக்கு நான் மான்கரியா போட்டுருவேன். ஆனா சல்மான் கார் மாதிரி போலீஸ்ல மாட்டிக்குவோம். அதனாலதான் சிம்பிளா வைக்கலாங்கிற, சரியா? மாப்பிள, உங்க அக்கா உப்பு கண்டத்தை மட்டன்ல போடுறதா சிக்கன் போடுறதான்னு கேக்குறான். சரி, நான் கிளம்பட்டுமா? மாமா, அத்தை, பாய், கிளம்பிடி போலாம். பின்ன குறிச்சுக்கிட்டே இருக்காது, திங்கிறதுக்கு உனக்கு எது கிடைச்சா? சரிம்மா, போயிட்டு வரேன். சரி. ஏய், இது எதுக்குடி? சாம்பார் வைக்கிறதுக்கு தாமா. அல்பம் என்ன அப்படி அலையறாளோ. சரி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். எங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு தான் டைம் இருக்கு. பாஸ் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல கலந்துக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி தரணும். ஓஹோ, சரி போ. போயிட்டு வரேன். டேய் பாஸ்கரா, இவ நிஜமாவே ஆபீஸ்க்கு போறான்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? அவ நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு போறாடா. அவங்க அம்மாவோட சாவகாசமா பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா தான் ஆபீஸுக்கு போவா. அவ அம்மா வீடு நல்ல இருந்த பார்த்தா வேலையை தொலைச்சிட்டு ஒரு நாள் வந்து நிக்க போறா. ஜாக்கிரதை. நீ வேணா செக் பண்ணி பாரு. டேய் கிறுக்கா, போன் பண்ணிலாம் கேட்காத. அங்க அவ ஃப்ரெண்டு உஷா இருக்கா, அவ பேசியே சமாளிச்சிருவா. நேர போய் பாரு. டேய், என்னடி பழக்காது? பொண்டாட்டிய போய் வேவு பாக்குறது. பாஸ்கரே தெரியாம தப்பு பண்ணாலும் கண்டிக்காம நீயே தூண்டி விடுறிய. வெக்கமா இல்ல? இல்ல, நீங்க எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி தலையிடுறீங்க? அவன் பொண்டாட்டி அவன் செக் பண்ணிட்டு போறான். பேசுறாரு பேச. நான் கிளம்புறேன். ஏன் டிஃபன் சாப்பிடல? டிஃபன் இந்த வீட்ல வெறுப்பா இருக்கு. நல்லதா போச்சு. வயசானாலே சாப்பாட்டை கம்மி பண்றது ரொம்ப நல்லது. கொழுப்பு கொஞ்சம் குறையும். யார் பேசுறா பாரு? ஒண்ணு இல்ல, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்னு சொல்றேன். வரேன். ஆபீஸ். இந்த பெருசு கூட ஆபீஸுக்கு போறேன்ட்டு போகுது. முதல்ல இதை செக் பண்ணணும்டா. என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வேலை ஒண்ணும் இல்லையா? இருக்கு, போகணும். டைம் என்ன ஆச்சு பாத்தீங்களா? இப்படியே பேப்பர் படிச்சுட்டு இருந்தா எப்படி? அப்புறம் கிளம்புற நேரத்துல டென்ஷனா எங்க மேல கோவப்படுவீங்க. முதல்ல போய் கிளம்புற வழியை பாருங்க, போங்க. ஏண்டி, வர வர உன்னை பார்த்தா பொண்டாட்டியா போலீஸ்காரியானே தெரிய மாட்டாங்க. இந்த பக்கத்தை படிச்சுட்டு போறேன். அப்பா, நான் கிளம்புறேன். ஆட்டோக்கு பணம் கொடுங்கப்பா. எவ்வளோடா கண்ணு வேணும்? 100 ரூபாப்பா. ஐயோ, இங்க பக்கத்துல இருக்கிற காலேஜுக்கு போறதுக்கு 100 ரூபாயா? ஆட்டோல போனா 20 ரூபாய் தான் ஆகும். நீ என்னவா 100 ரூபாய் கேக்குற? நீ என்ன பிளேன்லயா போற? எங்க 50 ரூபாய் கொடுங்க போதும். ஏய், சும்மா இருடி. அவ கிடக்கா பட்டிக்காடு. இந்த 200 ரூபாய் இருக்கு, நீ போயிட்டு வா. சரிப்பா. புள்ளைய தான் பணத்தை கொடுத்து கெடுக்குறீங்க, இந்த பொண்ணையமா பணத்தை கொடுத்து கெடுக்கணும்? ஏண்டி, நாம என்ன பிச்சையா எடுக்கிறோம்? எதுக்காடி நான் அவளை சம்பாதிக்கிறேன்? இவங்க 2 பேத்துக்காக தானே. செலவு பண்ணா ஒன்றும் தப்பு இல்லை, விடு. இப்படி நீங்க காசை கொடுத்து தண்ணியா செலவழிக்க பழகினானா நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போனாலும் இதே புத்தி தான் வரும். அங்கேயும் நீங்க போய் கொடுப்பீங்களா? ஆமா, என் பொண்ணு என்ன எவனாவது அன்னாட காட்சிக்கு கட்டி கொடுப்பேன்னு நினைச்சியா?
ஏய், என் பொண்ணை கட்டி கொடுக்குற இடத்துலையும் பணம் கொட்டுன்னு கொட்டணுண்டி. அந்த மாதிரி மாப்பிள்ளையா பார்த்து தான் அவளை கட்டி கொடுப்பேன். புரியுதா? உங்களை பேசி ஜெயிக்க முடியுமா? சரி சரி, அதை விடுங்க. இத பாருங்க, சின்னவ காலேஜுக்கு போயாச்சு. உங்க மூத்த பையன் இருக்கானே, அவன் தூங்கிட்டே இருக்கான். 100 வாட்டி எழுப்பியாச்சு, இன்னும் எழுந்துக்கவே இல்ல. கொஞ்சம் போய் எழுப்பி விடுங்களேன், காலேஜுக்கு போனோம். போங்க. ஏய், நைட்டெல்லாம் ஏதாவது வேலையா சுத்தி இருப்பான், டயர்டா தூங்குவான். இப்ப என்னடி அவசரம்? தூங்கட்டுமே, விட. இல்லைங்க, இன்னைக்கு காலேஜ்ல அவனுக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னான். சீக்கிரம் போய் எழுப்பி விடுங்க, அவன் போய் பரீட்சை எழுதட்டும். போங்க. டேய் சதீஷ், எழுந்துருடா, காலேஜுக்கு நேரமாச்சு. எழுந்துருடா. என்னங்க நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, எழுப்பி விடுங்க. டேய், ஏந்திரடா. எழுந்துருடா. இப்படி தூங்கிட்டே என்னம்மா இருக்கியே. நீ வேற தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. டேய், என்னடா வாயில ஒரு ஸ்மெல் வருது? என்ன? பாருங்க, அவன் கெட்ட கெட்ட பழக்கத்தெல்லாம் பழக்கிட்டு இருக்கான். அது என்ன ஏதுன்னு விசாரிங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, காலந்திரிச்சுன்னு பிரஷ் பண்ணல, அதனால தான் இந்த ஸ்மெல் வருது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. உங்க அப்பா வச்சு இது எந்த மாதிரி ஸ்மெல்லுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், அம்மா, நேத்து நைட்டு ஒரு கோக் குடிச்சேன், அது கெட்டு போயிருந்திருக்கு, அதனால இந்த ஸ்மெல் வருது. அதை விட நீ போய் காஃபி போடு, நான் பிரஷ் பண்ணிட்டு வரேன். போ. சீ. போடா. சரி விடு சாரதா, நம்ம பசங்க இந்த மாதிரி கெட்ட வழிக்கெல்லாம் போக மாட்டாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வாங்க, உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. அப்புறம் என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வெளியே கிளம்புறதுக்குள்ள உங்களை பிடிச்சிடணும்னு நினைச்சேன். நல்ல வேலை பிடிச்சிட்டேன். ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நானே ஆஃபீஸ்க்கு வந்திருப்பேனே. இல்ல சார், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாம அர்ஜென்ட்டான மேட்ரு. அதான் நேர்ல பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. தேனாம்பேட்ல வேம்பிலியம்மன் ஸ்ட்ரீட்ல உங்களுக்கு ஒரு 10 சென்ட் நிலம் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீங்க ஆர்கேபி கம்பெனில 10% ஷேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்பவும் அதை வாங்கணும்னு ஐடியா இருக்கா உங்களுக்கு? அந்த 10% ஷேரை நான் வாங்கிட்டா நானும் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆயிடுவேன்ல. அதுக்காகத்தான் தலைகீழ் நின்று தண்ணி குடிச்சு பார்க்குறேன். எங்க 2-in-1 ஒரு ஆஃபர் வந்திருக்கு. என் நண்பர் ஒருத்தருக்கு உங்க தேனாம்பேட் இடம் அவசியம் தேவைப்படுது. அவர்கிட்ட ஆர்கேபி கம்பெனியோட ஷேர்ஸ் 10% இருக்கு. நீங்க அந்த இடத்த அவருக்கு விட்டு கொடுக்கறதா இருந்தா அவரு அந்த ஷேரை உங்களுக்கு தரதா சொல்றாரு. நிஜமாவா? ஆமா சார். வேல்யூ படி பார்த்தா கூட உங்க லேண்டோட மதிப்பை விட ஷேரோட மதிப்பு ரொம்ப அதிகம். தங்கமா போச்சு. அந்த இடத்த அவரே வச்சுக்க சொல்லுங்க. சிக்கலே அங்கதானே ஆரம்பிக்குது. அந்த லேண்ட்ல உங்க அண்ணனுக்கும் பங்கு இருக்கு. என்ன வக்கீல் சார், எத்தனை இடத்த அண்ணன் பங்கையும் சேர்த்து நம்ம வித்துருக்கோம். இது நமக்கு என்ன புதுசா? முன்னால நம்ம வித்ததெல்லாம் நீங்களும் உங்க அண்ணனும் சேர்ந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி. இது அப்படி இல்ல, இது பூர்வீக சொத்து. மூலப்பத்திரம் இன்னும் இருக்கு. இது அந்த மாதிரிலாம் விற்க முடியாது. ஏன் சார், ஓடி போனோம், எங்க போனா, எப்படி இருக்கான், உயிரோட இருக்கானா, செத்துட்டானா, ஒரு விவரமும் புரியல. இந்த லேண்டுக்காக அவனை எங்க போய் தேடுறது? அவர் வரணுங்கிற அவசியம் இல்ல. அவர் குடும்பத்தை விட்டு போய் 7 வருஷம் ஆச்சு இல்ல? 7? பாக்கி வருஷத்தை என்ன பண்றது? அப்ப கவலையே இல்ல. கோர்ட்ல அப்ளை பண்ணி அந்த லேண்ட வாரிசுங்க பேருக்கு மாத்திரலாம். அதுக்கப்புறம் அந்த வாரிசுங்க கிட்ட கையெழுத்து வாங்கினா போதும். வாரிசுன்னா எங்க அண்ணனுக்கு 3 பொண்ணுங்க, ஒரு பையன் இருக்கான். பையன்கிட்ட மட்டும் கையெழுத்து வாங்கினா போதும்ல? அந்த பையன்கிட்ட மட்டும் கையெழுத்து வாங்கினா பத்தாது. 3 பொண்ணுங்க, அந்த பையன், உங்க அண்ணி எல்லாரும் கையெழுத்து போடணும். சரி, பிரச்சனை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. கையெழுத்து வாங்க வேண்டியது என் பொறுப்பு. டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். விஷயம் ரொம்ப சிக்கலாயிடுமோ நான் பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேலையா அதை நீங்க ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டீங்க. ஈவினிங்குள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி நான் ஆபீஸ்ல வச்சிடுறேன். நீங்க அந்த பக்கமா வரப்போ அந்த டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு போய் எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே தானுங்களா சார்? ஓகே சார். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஆல் ரைட். சாரதா, என்னம்மா பிஸியா இருக்கியா? என்னங்க நீங்க இன்னுமா ரெடி ஆகல? போய் குளிங்க, போங்க. குளிக்கிறது என்ன 2 நிமிஷத்து வேலை. சாரதா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. இன்னொரு காஃபி வேணுமா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேனாம்பேட்டில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த என் ஃப்ரெண்டு அவசியம் வேணும்னு கேட்குறான். உங்களுக்கு இஷ்டம்னா வித்துட்டு போங்களே, அதையே என்கிட்ட கேட்குறீங்க? அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. அந்த இடத்த வைக்கணும்னா அண்ணி உள்பட அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கையெழுத்து போடணும். நீ வாங்கி கொடுத்துறியா? அக்கா குடும்பத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வேற என்ன சம்பந்தம்? அந்த இடம் நம்ம பூர்வீக சொத்து. அந்த சம்பந்தம் தான்.
நிலம் ரொம்ப பெருசா? ஆ, என்னம்மா நீ வேற. கோவணம் கூட கொஞ்சம் பெருசா இருக்கும், இது அதை விட ரொம்ப சின்னது. 10 சென்ட் தான் தேரும். அவ்வளோதானா? அவ்வளோ சின்ன இடம் நமக்கு எதுக்கு? பேசாம அவங்க ஃபேமிலிக்கே விட்டு கொடுத்துருவோம். என்னடி நீ சுத்த அர்த்தம் பொருத்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அந்த குடும்பத்துக்கு நாம செய்யாத உதவின்னு ஏதாவது ஒரு பாக்கி இருக்கா? சும்மா அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்க முடியுமா? விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கியே. ஏன் இப்ப சத்தம் போடுறீங்க? இன்னைக்கு வேணா நமக்கு 4 காசு சேர்ந்துருக்கலாம். ஒரு காலத்துல நாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நமக்கு உதவி பண்ணது அந்த கற்பகம் அக்கா தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய், எப்படி இவ? நான் ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தா இவ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. பேச வேண்டியதான் பேசுறேன். நிலம் சின்னதுதான், ஆனா நிலம்னு ஒண்ணு அவங்க பேர்லயே இருக்கட்டுமே. அதை விட்டுவிட்டு என்னமோ கையெழுத்து வாங்கிட்டு வா, கை நாட்டு வாங்கிட்டு வான்னு என்ன அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? என்னால போக முடியாதுங்க, அதெல்லாம் நான் வாங்கிட்டு வர மாட்டேன். பைத்தியம் பைத்தியம், நீ யோசனை பண்ணி தான் பேசுறியா? ஏய், அந்த நிலம் கைமாறினா நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் தெரியுமா உனக்கு? இத பாருங்க, ஒரு ராஜ்யமே கிடைச்சாலும் அது நமக்கு வேண்டாங்க, விட்டுருங்க. இப்ப நீ கையெழுத்து வாங்கி தர போறியா இல்லையா? சாரிங்க, என்னால முடியாது. சரிதான், போடி. நீ இல்லன்னா என்னால கையெழுத்து வாங்க முடியாது நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் தயவு ஒண்ணும் தேவையில்லை. ஆளப்பாரு. என்ன கலைவாணி, என்ன காலங்காத்தாலேயே ஆபீஸ்க்கு வந்து உட்காந்துட்டியா? அதுவும் அபி உட்கார்ற சீட்ல ஜாலியா உட்காந்துட்டு வீடியோ கேம் ஆடுறியாக்கும். ஆமா சார், அபி வரல, ரொம்ப போர் அடிச்சது, அதான் உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்கேன். அதை விடு. பாசு பாத்தியா, முன்னாடியே வந்துட்டாரு, கார் கிழக்குது. நாம எவ்வளவு லேட்டா ஒய்யாரமா உள்ள வரோம். நம்ம இல்ல, நான் உங்களுக்கு முன்னாடியே 10 நிமிஷம் முன்னால வந்துட்டேன். 10 நிமிஷமா? 10 நிமிஷமெல்லாம் ஒரு டைமிங்கா? அதெல்லாம் முன்ன பின்ன தானே, ஒன்னாதான் வந்திருக்கணும் சொல்ல. என்ன சார் பழைய மாதிரி ஆரம்பிக்கிறீங்க? உஷா கிட்ட வாங்கினதெல்லாம் மறந்துட்டீங்களா? உஷா கிட்ட மட்டுமா வாங்கினேன்? அந்த தொல்காப்பின்னு போட்டு தப்பிட்டானே. தொல்காப்பியனா? ஆறு நானா சொன்னேன்? அப்படியே சொன்னேன். சச்சே, தொல்காப்பியனாவது என் மேல கைய வைக்கிறதாவது. நான் ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா உனக்கு? தெரியாது அம்மணி. வாரத்துல ஒரு கலாட்டா நடக்கும், மாசத்துல ஒரு கொலை குத்து நடக்கும். இந்த பழைய பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். என் பேரு சும்மா பரபரப்பா வந்துகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ரவுடி நானு. பிஸ்கோத்து பையன் இவன் வந்து என் மேல கைய வைக்கிறதா? அதெல்லாம் வந்து. ஹலோ, என்ன இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது வந்து இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். அதை விட்டுருங்க, அதை நம்ம அப்புறமா பேசிக்குவோம். பாத்தீங்களா சார் இந்த அநியாயத்தை? பாத்தீங்களா அபி, இவ்வளவு நேரம் ஆயினு இன்னும் காணும். அது நல்ல நேரம் பாத்தீங்களா? அது வச்சதான் சட்டம், அதன் வச்சதான் எல்லாரும் கேக்குறாங்க. என்ன அநியாயம் சார் அந்த பொண்ணு பண்றது? கரெக்ட் தான், ரொம்ப கொடுமை. வாங்க பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரோம். போலாமே. பாத்ரூம் நான் வீட்டிலே போயிட்டு வந்துட்டேன். 2 பேரும் சேர்ந்து பாத்ரூம் போனா நல்லா இருக்காது. நீங்க இப்படி போங்க, நான் அப்படி போறேன். சீட்ல உட்காரணும். போங்க. இவரு பாத்ரூம் கூப்பிடுறாரு. நான் பழைய சிங்கங்கிறது அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு மூடு சரியில்லை, இல்லன்னா அவனை காலில் போட்டு மிதிச்சு பிராண்டிட்டு இருக்க மாட்டேனா? மூஞ்ச பாரு, போயா கேட்டு சிங்கம். எக்ஸ்கியூஸ் மீ சார். அட வாங்க சார். ஓ நீங்களா? அபி இருக்காளா? இன்னும் வரல போல இருக்கு. வரலையா? இன்னும் வரல. சரி சார், ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, வந்தோடனே சொல்லிடுறேன். யாரு நீங்க? நான் உங்ககிட்ட சொன்னாலும் ஐயோ. வாங்க சார். என்ன திடீர்னு இந்த பக்கம்? இல்லை, அபியை பார்த்துட்டு போகலான்னு வந்து அவதான் இல்லையா, நான் கிளம்புறேன். சார், அபி மேடம் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முக்கியமான டிஸ்கஷனுக்காக பாஸ் ரூம்ல நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நான் போய் சொல்லி அனுப்பி வைக்கிறேன், நீங்க உட்காருங்க. யோ, என்ன குசும்பா? இல்லை என்ன பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? அன்னைக்கு என்னடா அபி ஆஃபீஸில் இருந்தும் இல்லைன்னு சொல்லி அமிச்சேன். மறுபடியும் அதே மாதிரி ஒரு பொய் சொல்லி என்ன விரட்ட பார்க்குறேன். என்ன பார்க்க அப்புறாணியா இருக்கானே, மேலே ஏறி மேஞ்சிடலான்னு நினைக்கிறியா? இல்லை சார், நான் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கல. வாய மூடு. இல்லை, நான் என்ன பார்க்க கேனைய மாதிரி இருக்கேனா? பேண்ட் சட்டை போட்டு டீசெண்டாக இருந்தாலும் சண்டைன்னு வந்துச்சு வச்சுக்க, லோக்கல் ரேஞ்சுக்கு இறங்க கூட தயங்க மாட்டேன். என்ன ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்த்துருவோமா?
சார் அதான் நான் சொல்றேன்ல அவங்க ஆபீஸ் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. முதல் தடவை நீ தப்பு செஞ்ச போதே உன் பல்ல உடைச்சிருக்கணும். உடைக்காம விட்டது ஏன் தப்பு? இழிச்ச வாயனா இருக்கிறவன் கோவக்காரனா மாறினா எப்படி இருப்பான்னு பாக்குறியா? பாக்குறியா? என்னங்க என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த ஆளு இவன் தில்லாலங்கடி வேலை என்கிட்ட காமிக்கிறான். பதிலுக்கு நானும் காட்டலன்னு வச்சுக்க, சரியா இருக்காது. இது பாருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன நடந்தது? என்ன டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத சொல்லிட்டு இருக்க? அன்னைக்கு என்னடானா நீ ஆபீஸ் இருந்தது இல்லன்னு சொன்னா, இன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரி பொய் சொல்றான். என்ன இதெல்லாம்? இல்ல அபி, ஆக்சுவலா நீங்க ஆபீஸ் வந்து தெரியாம. ப்ளீஸ் ஷட் அப். மைண்ட் யுவர் வர்க், கோ. என்ன மைண்ட் யுவர் வர்க்னு சாஃப்ட்டா சொல்ற? கம்ப்ளைண்ட் பண்ணி வேலைல தூக்குற வழியை பாரு. சார் அதான் நான் சொல்றேன் சார். எனக்கு நீங்க உங்க வேலைய பார்க்க போறீங்களா இல்லையா? போங்க உங்க வேலைய பாருங்க. இதெல்லாம் சரியில்லை அபி, சரியில்லை. பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆளெல்லாம் வேலையில இல்லாம வைக்கணும். அவரை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குங்க, அதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்ப எதுக்காக வந்தீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த நேரம் நீங்க ஆபீஸ்ல தானே இருக்கணும். சும்மா ஜஸ்ட் ஒன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னங்க இது? வீட்ல இருந்து புறப்படும் போது தானே பார்த்தோம். இந்த 1 மணி நேரத்துக்குள்ள என்ன வந்தது? ஜஸ்ட் பார்த்துட்டு போலான்னு ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா ஏதோ விஷயம் இருக்கும். சொல்லுங்க, என்ன விஷயம்? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். நான் ஆபீஸ்க்கு தான் வந்தேன். நானு பார்க்க வந்தீங்களா? என்ன அபி, நான் போய் எப்படி? நான் புருஷன். உன் ஆபீஸ் வந்து பார்க்கறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இதை போய் ரொம்ப பெரிய விஷயமா பேசுறேன். சரி சரி, எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, நான் புறப்படுறேன். சரி.